டே சின்சானு, போன வாரம் உன்னோட ஃபேமிலி கூட கேஎஃப்சில சாப்பிடுறதுக்கு போனியே, எப்படி இருந்தது? சூப்பரா இருந்ததுப்பா. எல்லா விதமான சிக்கனும் எனக்கு வாங்கி தந்தாங்க. ஒரு புடி புடிச்சிட்டேன்ப்பா. டே, உன் பேரண்ட்ஸ் உன்னை கூப்பிட்டாங்களே, மாமாவும் வரட்டும், என்னை எப்பயாவது கூப்பிட்டியாடா? என்ன கழட்டி விட்டுட்டு நீ பாட்டுக்கு சிக்கன் சாப்பிடுறதுக்கு போயிட்ட. நான் எங்கேயாவது வெளியே போனா உன்னை கூட்டு போறேன்ல, நீ எதுக்காகடா வெளியே போனா என்ன கூட்டு போக மாட்ற? கழட்டி விட்டுக்கிட்டே இருக்க. விடுப்பா, நீ பெரியவன், நீ எங்கனால போய் எதுனால சாப்பிடலாம். நான் சின்ன பையன் தானே, என்கிட்ட போய் போட்டி போடுறியப்பா. சரி, இப்ப வீட்டுக்கு போய் நம்ம கேம் விளையாடலாமா? சரி சரி, கேம் விளையாடலாம். புதுசா என்ன கேம் வந்திருக்கு சொல்லு. இப்ப நம்ம கேஎஃப்சி சிக்கனை பத்தி பேசணும்ல, அதனால எனக்கு ஒரு கேம் தான்ப்பா ஸ்ட்ரைக் ஆச்சு. அதாவது ஒரு பீஸா கடையை நம்ம ரன் பண்ணோம்ப்பா. பீஸா, அதுக்கப்புறம் பிரெஞ்சு ஃப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பொருள்லாம் நம்ம விற்கணும். நம்மளே தான் செய்யணும், நம்மளே தான் டெலிவரி பண்ணணும். போக போக நம்ம ஆளுங்களெல்லாம் வேலை கொடுத்து வாங்கிக்கலாம். அப்படி வாங்கிட்டோம்னா நமக்காக அவங்க வேலை பார்ப்பாங்கப்பா. கேமே சூப்பரா இருந்தது. கண்டிப்பா நீ கேமை ட்ரை பண்ணனா உனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. நம்ம வீட்டுக்கு போய் அந்த கேம் விளையாடலாம்ப்பா. நீ சொல்றதை கேட்கும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தான்டா இருக்கு. நம்ம இப்ப வீட்டுக்கு போறோம்ல, அந்த கேமே நம்ம கண்டிப்பா விளையாடலாம். ஓகேவா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு ஒரு பீட்சா டைக்கூனுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கேம் சூப்பரா இருக்க போது, எந்த ஒரு இடத்தையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்கு இன்னும் லைக் போடலன்னா கண்டிப்பா ஒரு லைக் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. பாருங்க, சீஸ் பீஸான்னு போட்டிருக்கா, ₹0. இப்போ இந்த இடத்துல நம்ம கொடுத்தோம், இங்க வந்துடும். இங்க ஒரு செட்டப் வந்துருச்சா? இருங்க, ஸ்டெப் 1ல பீஸாவை நம்ம ரெடி பண்றோம். பாத்தீங்களா, ஒரு வேலை முடிச்சிட்டோம். அடுத்து சாஸ் நம்ம ஊத்தணும். நம்மளுக்கு ஒரு செஃப் கைட் பண்றாருங்க. பாத்தீங்களா, நம்மளுக்கு ஒரு செஃப் வந்து எப்படிலாம் பண்ணணும்னு கைட் பண்றாரு. அடுத்து சீஸை போடணும். சீஸை போட்டாச்சு. 4வது ஸ்டெப் என்ன பண்ணணும்? பேக் பண்ணணும். அதுக்கப்புறம் பீஸாவை டேக் பண்ணணும். இருங்க, டேக் எடுத்துக்கலாமா? இப்போ பீஸா பக்கவா ரெடி ஆயிடுச்சு. இங்கே கஸ்டமர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு நம்ம சர்வ் பண்ணணும். பாத்தீங்களா, சாப்பிட வந்துருக்காங்களா? இவங்களுக்கு தந்தோம்னா நம்மளுக்கு சாப்பிட்டு காசு தருவாங்க, நம்ம வாங்கிக்கணும். இதெல்லாம் நம்ம அங்க போய் பண்ண போறோம், நமக்கு சொல்லி தராங்க. ஓகேவா? ரைட்டு. இப்போ நம்ம வேலையை தொழில கத்துக்கிட்டோம். இனி நம்மளே பண்ணிடலாம். இங்க ஒரு டேபிள் போடுறதுக்கு $5. ஆனா நம்ம கிட்ட $5 கிடையாது. இந்த அண்ணன் சாப்பிட்டு காசு தருவார்ல, அந்த காசை வச்சு நம்ம பண்ணலாம். பாருங்க, $10 அந்த அண்ணன் தந்தாரு. அந்த இதுல $5 யூஸ் பண்ணா இன்னொரு டேபிள போட்டுக்கலாம். ஓகே, இன்னொரு டேபிள போட்டுக்கிட்டோமா? கஸ்டமர் வந்துட்டாங்க. எல்லாரும் பீஸா தான் கேட்கறாங்க. நம்ம முதல்ல பீஸாவை சீக்கிரமா ரெடி பண்ணணும். இங்க பீஸாவை ரெடி பண்ணு. ஓகே, ரோல் பண்ணியாச்சா? ரைட்டு. இங்க போயிட்டு ஆட் சாஸ் பண்ணணும். பாருங்க, சாஸ் எல்லாம் ஊற்றிட்டு இருக்கேன் பாருங்க. அடுத்து போயிட்டு சீஸை பண்ணணும். இதுக்கு போக போக ஆள் வச்சுக்கலாங்க. நம்மளே தான் இந்த வேலையை பண்ணோம் இல்ல. இப்ப நம்ம மட்டும் இருக்கோம், அதனால நம்மளே பண்றோம். போக போக ஆள்லாம் வச்சுக்கலாம், நீங்க கவலைப்படாதீங்க. பாருங்க, பீஸா ரெடி ஆயிடுச்சா? பீஸாவே எடுத்துக்கலாம். பீஸாவை எடுத்துட்டு யார் கேட்கறாங்களோ அவங்களுக்கு தந்துடலாம். இங்க ஒருத்தவங்க கேட்கறாங்களா, பீஸாவை தந்துடலாம். தந்தாச்சுல, அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இருங்க, மற்றவங்களுக்கு நம்ம இது பண்ணணும்னா இது $5 என்னது? இங்க ஒரு ஆளை போடுமா? இருங்க, போட்டுக்கலாம். பாத்தீங்களா, ஒரு ஆளை போடுறதுக்கு ₹5 தானா? அடுத்த ஆளை போடுறதுக்கு டொமேட்டோ இதுக்கு சாஸ் ரெடி பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் செலவாகும் போல. சரி, இப்போதைக்கு நம்ம இந்த வேலையை பண்ணுவோம். பாருங்க, இப்ப ஒரு வேலையை பண்றதுக்கு நம்மளுக்கு ஆள் கிடைச்சாரு. அடுத்தடுத்த வேலையை நம்ம தான் பண்ணணும். இருங்க, நம்ம பண்ணலாம் அடுத்தடுத்த வேலையை. இதை இப்போ சீஸ் போட்டுறதுக்கு ஒரு வேலை மட்டும் அவர் பண்றாருங்க, மற்ற வேலையெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்தா இங்க போ அனுப்பு. இப்ப இதை எடுத்துட்டு போய் தந்துட்டு வந்துடலாம். இருங்க, இதை எடுத்துட்டு போய் நம்ம இன்னொன்று கஸ்டமருக்கு தந்துடலாம். இங்க இன்னொன்று கஸ்டமர் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு தந்துடலாம். இப்ப திரும்பி நம்ம போய் என்ன பண்ணோம்? அவன் பாருங்க, ஒரு வேலை தான் பண்றான் பாருங்க. இந்த வேலையை வந்து பண்ணலாம்ல கொஞ்சம் பக்கத்துல வந்து. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓனர்ஸ் தாங்க கஷ்டப்படணும். ஒரு கடையை நடத்தணும், நம்ம முதலாளியா இருந்தா நம்ம தாங்க கஷ்டப்படணும். பாருங்க, அவன் ஒரு வேலை மட்டும் பண்ணி நமக்கு தந்துடலாம். நம்ம தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, சாஸ் அப்ளை பண்ணுறேன், சீஸ் அப்ளை பண்ணுறேன். இப்போ சீஸ் அப்ளை பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் வந்து அனுப்பி விட்டணும். பேக் பண்ணுறதுக்கு அனுப்பி விட்டணும். ஓகே, பேக்கிங்க்கு அனுப்பி விட்டோம். ரைட்டு. இப்போ 2 பீஸா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் பீஸாவை எங்கே தரலாம்? இங்கே ஒரு பீஸாவை தரணும்ல. என்னங்க சார், சாப்பிடுங்க சார், என்ஜாய் பண்ணுங்க சார். 3 பேருமே ஒன்றா தான் சாப்பிடுவாங்க போலங்க. அடப்பாவீங்களா? சரிங்க சரிங்க. இப்போ இன்னொன்று பீஸா இருக்கா, இது எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்க ஒருத்தங்க கிட்ட தரணுங்க. இவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. அப்பா தந்துட்டோம். இப்ப காசு கிடைக்குங்க, நல்ல காசு கிடைக்குங்க. $45 கிடைச்சிருச்சுங்க. இது போல $45 வச்சு எவ்வளவோ பண்ணலாமே. இப்ப முதல்ல இன்னும் 4 போடணுங்க. இங்க இன்னும் 4 போட்டுலாம். $10 இருக்கு. பார்த்தீங்களா, இன்னொருத்தங்க வேலை பாக்குறாங்க. இன்னும் 20க்கு அடுத்த ஆளையும் போட்டுலாம். இனி அவருங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வியாபாரம் பண்ணா போதுங்க. இப்ப கடைசி ஸ்டெப்பை மட்டும் நம்ம பண்ணணும். அதாவது பேக் பண்றதை மட்டும் நம்ம பண்ணணும். இப்ப நான் பேக் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்களா. மற்ற ஸ்டெப் அவனுங்க பண்ணிடுவாங்க. நம்ம பேக் பண்ணா போறோங்க. இதுக்கப்புறம் நம்ம தொடர்ச்சியா கஸ்டமர் அட்டன் பண்ணி செம்ம காசை சேர்க்கலாம். இருங்க, கஸ்டமரை பார்ப்போம். பேக் பண்ணிட்டே இருந்தா கஸ்டமர் எப்படி பாக்குறது? பிளேட் எல்லாம் கிளீன் பண்ணுமா? இங்க காசு வச்சுட்டு போயிருக்காங்க. சூப்பர். ஓகே, இடம் இருக்க ஆளுங்களே வந்துடுறாங்க. நம்ம இன்வைட் கூட பண்ண தேவையில்லைங்க. பீஸா கேட்கறாங்களா? இருங்க, பீஸாவை கொண்டு வந்து வச்சிடலாம். முதல்ல பீஸா மட்டும் தான் நம்ம விற்கிறோம், அதனால பீஸா கேட்கறாங்க. போக போக நம்ம மற்ற டிஷ்ஷா ரெடி பண்ணலாங்க. இருங்க, இங்க ஒருத்தர் கேட்டார்ல, என்னங்க இப்ப அடுத்த பீஸா எடுத்துட்டு வந்துடலாமா? இப்ப இவங்க சாப்பிட்டு காசு தந்தாங்கன்னா இங்க இன்னும் நம்ம வாங்கிடலாங்க. இன்னும் ஒருத்தங்க வேலைக்கு நம்ம எடுத்துடலாம். நாங்க சாப்பிடுங்க. 2 பேர் ஜோடியா தான் சாப்பிடுவாங்க போல. இருங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் பீஸாவை ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணு. ஓகே, ரெடி பண்ணியாச்சா? அடுத்து ரெடி பண்ணு. ஓகே, சூப்பர். அடுத்து ரெடி பண்ணு.
ஏங்க இன்னொருத்தனை வாங்குறதுக்கு 20 ரூபா தாங்க வாங்கிடலாங்க, $20 தாங்க வாங்கிடலாமா? ஓகே, இன்னொருத்தனை வந்துட்டான் பாருங்க. இனி நமக்கு பீஸா ரெடி ஆகிட்டே இருக்கோங்க, நம்ம கொடுக்குறதாங்க வேலை. இங்க எப்பா எத்தனை 4 பேர் வெயிட் பண்றாங்க பீஸாக்கு. ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துடலாமா? எத்தனை பீஸா நான் ஒரே டைம்ல எடுக்க முடியும்? எடுத்துட்டேன் எடுத்துட்டேன். ஒரு டைம்ல ஒரு பீஸா தாங்க எடுக்க முடியுது. ஓகே, இந்த இந்தாங்க. சாரி, கஸ்டமர் கிட்ட மரியாதையா பேசணுங்க, அப்பதான் நல்லா கவனிப்பாங்க நம்மள. ஓகேவா? அடுத்து வாங்க. அடுத்து எங்க 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 இங்க ஒரு மேடம் இருக்காங்களா? என்னங்க மேடம், சாப்பிடுங்க மேடம். இன்னொரு மேடம் திருப்பி எடுத்துட்டு வரணுமா? இருங்க, போய் எடுத்துட்டு வருவோம். நோ 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 நோ. பீஸா வேடு எங்க? இங்க ஒரே ஒருத்தங்களுக்கு மட்டும் கொடுக்கணுமா? அவங்களுக்கு கொடுத்துடலாம். ரைட்டு, 4 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. $20. என்னங்க 2 பேர் 3 பேர் சாப்பிட்ற மாதிரி. சரி, இங்க ஒரு டேபிள போட்டுடலாங்க. 3 டேபிள் போட்டேன். இனி நிறைய கஸ்டமர் வந்துகிட்டே தாங்க இருப்பாங்க. சூப்பருங்க, கடையை செம்மையா டெவலப் பண்ணிட்டோம். பீஸாவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம போய் தரதாங்க வேலை. எங்க 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 வாங்க, இங்க ஒருத்தர் வந்திருக்காரு பாருங்க. 20 தந்துடலாம். ரைட்டு, இவங்க காசை வச்சுட்டு போயிட்டாங்களா? எவ்வளவு வச்சிருக்காங்க? ஐயோ இருங்க, இவங்க எவ்வளவு காசு வச்சிருக்காங்க? $40 வச்சிட்டாங்க. சூப்பருங்க, $40 வச்சு எவ்வளவோ பண்ணலாமே. இங்க ஒரு டேபிள் போடலாமா? வேணாம், டேபிளா போட்டுட்டு இருக்கோம். இங்க வெயிட்டருக்குன்னே ஆள் எடுக்கலாம்ல. ரைட், அந்த லாஜிக் நான் மறந்தே போயிட்டேங்க. நம்ம இப்படி ஓடி ஓடி சர்வ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுக்கே கூட நம்ம இன்னொருத்தனை போடலாம். ஆனா அவன் $250 வாங்குறாங்க. சரி, நம்ம கொஞ்ச நேரம் கவனிப்போம், அதுக்கப்புறம் அவனை வாங்கிடலாம். இப்ப நிறைய பில் எல்லாம் எனக்கு அமௌண்ட் கிடைக்கும்ல. இங்க ஒருத்தர் $10 வச்சுட்டு போயிருக்காரு. சரி, $10 வச்சுட்டு போயிருக்காரா? இப்ப நம்ம முதல்ல ஓடி ஆடி வேலை செய்வோம். அதுக்கப்புறம் ஆளுங்களை போட்டுட்டு நம்ம ஃப்ரீயா உட்காந்து வேண்டியதான். என்ன சொல்றீங்க? ஓகேவா? முதல்ல கொஞ்சம் கடை டெவலப் ஆகிற அளவுக்கு நம்ம வேலை செய்யணும். அதுக்கப்புறம் ஆளுங்களை தான் வேலை செய்ய வேணும், நம்ம வேலை செய்யக்கூடாது. நாங்க சாப்பிடுங்க. 4 பேருக்கு தந்தாங்க சேர்ந்து சாப்பிடுறாங்க. கொடுமைங்க. அதாவது இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா வராங்க, எல்லாருமே சேர்ந்து சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. இப்ப அடுத்து யாரு? அடுத்து இங்க ஒரு போலீஸ் இருக்காரு பாருங்க. போலீஸ் சாப்பிடுங்க. எங்க அடுத்து ஆளுங்க வரலாம்னு நினைக்கிறாங்க, பட் இடம் இல்லைங்க. ஓகே, $30 கிடைச்சாச்சு, எடுத்தாச்சு. $95 சேர்ந்துருச்சுங்க. இன்னும் எனக்கு எவ்வளவு சேரணும்? இன்னும் $150 சேர்ந்தா வேலைக்கு ஒரு ஆளை போட்டுருவாங்க. இங்க ஒருத்தங்க மட்டும் கேட்டாங்களா? ரைட்டா, அவங்கள. ஓகே, இங்க இங்க ஒருத்தங்க கேட்கறாங்களா? ஒருத்தங்க தான். இவங்க எடுத்துட்டு வந்து தந்துடலாம் டக்குனு உங்களுக்கு. வா வா வா, எடுத்தாச்சு. இவங்களுக்கு தந்துடலாம். முதல்ல தனியா உட்காந்துருக்காங்க. நாங்க சாப்பிடுங்க. இங்க ஒரு 2 பேர் புதுசா உட்காந்துருக்காங்களா? அவங்க ரெடி பண்ணி வைக்கிறாங்க சூப்பரா. நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இருங்க, இந்தாங்க சார் சாப்பிடுங்க. வா 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 வா, அந்த லேடிக்கு தந்துடலாமா? இந்தாங்க லேடி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சூப்பர், சாப்பிடுறாங்களா? இங்க காசு $40 இருக்கு. ஓகே, இங்க வச்சிருக்காங்க $10. ஐயோ, இப்படி சேர்த்து நான் எப்ப $250 சேர்க்கறது? போதும் ஆயிடும் போலியே. இருங்க, வேற டேபிள் வாங்கிடலாம். அப்ப இன்னும் நிறைய கஸ்டமர் வருவாங்கல்ல. ஓகே, 4 டேபிள் இப்பயே ரெடி பண்ணிட்டோங்க. இன்னும் இங்க என்னது? என்ட்ரன்ஸை கொஞ்சம் அழகு பண்ணலாங்க. பாருங்க, என்ட்ரன்ஸ்ல அழகா இப்ப கதவு மாதிரி போட்டாச்சா? இதையும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க, அப்பதான் ஹோட்டல் மாதிரி இருக்கும். இது என்னது? வால். ஆமாங்க, செவர் ரொம்ப முக்கியம். செவரை போட்டுடலாம். பார்த்தீங்களா? செவரை போட்டேன். சூப்பருங்க. இப்பதான் ஹோட்டல் மாதிரி இருக்கு. இங்க செவரை போட்டுடலாம். $50 தானே, போட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் காசுலாம் கிடைச்சதாங்க நான் எதுவுமே பண்ண முடியும். காசு கிடைக்கிற வரைக்கும் நான் எதுவுமே பண்ண போறது இல்லை. இருங்க, ஒவ்வொருத்தரா அட்டன் பண்ணலாம். இங்க வாங்க. 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. இங்க காசு எடுத்துக்கலாம். காசு எடுத்தாச்சா? சரி, ஒவ்வொரு பீஸாவா எடுத்து சீக்கிரமா. ஓகே, பீஸா எடுத்தாச்சு. இதை யாருக்கு தரது? இங்க ஒருத்தருக்கு தந்துடலாம். ரைட்டு, இருங்க, வரேன். என்னங்க சாப்பிடுங்க. இன்னொருத்தருக்கு வேணுமா இங்க பீஸா? எப்பா, பீஸா ஒன்னே எவ்வளவு சேல்ஸ் ஆகுது பாத்தீங்களாங்க? ரைட்டு, இங்க சவர் கூட $10 தானா? $10 நம்ம போட்டுடலாங்க. இங்க சவர் கூட $10. சரி, போட்டு விட்டுரு. அவ்வளவுதாங்க. இப்ப எல்லா பக்கமும் கவர் ஆயிடுச்சுல. சூப்பர். இங்க சவர் போட 100. எப்பா, வேணாப்பா. இதுக்கப்புறம் நான் காசை தேவையில்லாம செலவு பண்ண போறது இல்ல. என்ன பண்ண போறேன்னா, ஒரு வெயிட்டரை நான் போட போறேன். ஓகே, இங்க வா. சாப்பிடுங்க சார். அடுத்து எப்படி ஓடி உழைக்கிறேன் பாத்தீங்களா? இருங்க, இங்க சாப்பிடுங்க. அடுத்து ஸ்பீடா போ. பீஸா வேடு. இங்க வேற ஒரு மேடம் இருக்காங்க, அவங்களுக்கும் தரணும். நாங்க மேடம் சாப்பிடுங்க மேடம். ஓகே, இங்க காசு வச்சுட்டு போயிட்டாரு அவரு. $10 வச்சுட்டு போயிடாரு பாருங்களேன். இங்க $60 இருக்கு. அப்பா, எத்தனை பேர் சாப்பிட்டாங்க தெரியல. $60 வச்சுட்டு போயிருக்காங்க. சரி, இங்க அடுத்து யாருக்கு வைக்கணும்? வாங்க சார், உட்காருங்க சார். உங்களுக்கு தான் சார் வந்தோடனே கிடைச்சிருக்கு. என்ஜாய் பண்ணுங்க, போங்க. இங்க இவருக்கும் தந்துடலாமா? தந்தாச்சு. இன்னும் இவரோட ஃப்ரெண்டுக்கும் தந்துடலாம். இவரோட ஃப்ரெண்டுக்கு தந்துடலாமா? ஃப்ரெண்டு இங்க வாங்க சார். அங்க 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. உங்களுக்கு தந்துடலாமா? ஓடு. நாங்க சார் சாப்பிடுங்க சார். இன்னொருத்தருக்கு தரணுமா? இருங்க, காசெல்லாம் எடுக்கணுங்க. காசு எடுத்தாதாங்க அடுத்த கஸ்டமர் வருவாங்க. காசு இருக்கும்போது டேபிள் கிளீனா இல்லைன்ற கணக்கு யாரும் வரமாட்டாங்க. இருங்க, இங்க காசு இருக்கா? எடுத்துக்கலாம். காசு எடுத்தாச்சு. இங்க என்னங்க, இப்ப கூட $135 தாங்க நான் சேர்த்துருக்கேன். ஓகே, $155 சேர்த்துட்டேன். ரைட்டு. என்ன கஸ்டமர் வராங்க பாத்தீங்களா? பல்கா வராங்க. அவ்வளவுதான். இனி எடுத்து தர வேண்டியதான். இப்போ இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணா எனக்கு $250 கிடைச்சிருவாங்க.
இந்தாங்க சார், சாப்பிடுங்க சார். பாடி பில்டர் மாதிரி இருக்காரு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அடுத்து இங்க ஒரு லேடி. என்னங்க இவ்வளோ பேர் வந்துட்டாங்க கடைக்கு திடீர்னு? அட பாவமே. ஃபேக்டரியை டெவலப் பண்ணது போதும், பண்ணு வேணும் பட்டர் வேணும் தொல்லை பண்றாங்க. ஓகே. அடுத்து எப்பா 4 பேரும் உட்காந்துருக்காங்க எல்லா இடத்துலயும். நாங்க சாப்பிடுங்க. ஓகே. இல்லப்பா, நிறைய பேர் இந்த மாதிரி இருந்தது, ஆனா நிறைய பேர் வரலையே, கம்மியா தான் இருக்காங்க. ஓ, இங்க 4 பேர் இருக்காங்களா? ரைட் ரைட் ரைட். இருங்க, இவங்க 4 பேர் முதல்ல கவனிப்போம். நாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க சார், என்ஜாய் சார். வராங்கங்க வராங்கங்க, கஸ்டமர்ஸ் வராங்கங்க. எங்க ஒருத்தனை வேலைக்கு போட்டதாங்க சரி போட்டுறோம், எல்லா வேலையும் நானே செய்யறேங்க, கடுப்பா இருக்குங்க. ஓடி ஓடி இது பாருங்க, எவ்வளவு ஓடுறோம் பாருங்க. இப்படி ஓடி ஓடியே 2 கிலோ குறைஞ்சிருவோம் பாருங்க. முதல்ல நம்ம ஒரு வெயிட்டரை வாங்கணுங்க. வெயிட்டரை வாங்கினா அவன் வேலையை பார்த்துப்பான், நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகே, இங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா? சூப்பருங்க, $40 கிடைச்சிருக்கு. ரைட்டு, இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, இங்கே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஓகே, காசு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. வெண்டிங் மிஷின்லாம் நம்ம வைக்கலாம் தெரியுமா? அப்படி வெண்டிங் மிஷின் வச்சா அதுல இருந்தும் நமக்கு காசு கிடைச்சிட்டு இருக்கோம். அவங்க பாட்டுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது எடுத்து குடிச்சுப்பாங்க, அந்த மிஷின்ல காசை போட்டுருவாங்க, நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்கும் அது. இருங்க, நான் போக போக உங்களுக்கு அதெல்லாம் வர வச்சு காட்டுறேன். நாங்க சார் சாப்பிடுங்க சார். காசு எடுத்துக்கலாமா? காசு எப்பா எங்க ஆளை போட்டுருவாங்க. இதுக்கப்புறம் வேலையா வருங்க, இங்க ஆளை போட்டுடலாம். ஆனா அவன் செம்ம ஸ்லோவா வேலை பார்ப்பாங்க. ஏதோ போட்டனா ஒருத்தனை, இதுக்கப்புறம் இவன் வேலை பார்ப்பான் பாருங்க. இவன் டெலிவரி கொடுப்பான் ஃப்ரெண்ட்ஸ், இவன் டெலிவரி கொடுப்பான். நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம், நம்ம அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் பண்ணலாம். நம்ம காசை இருக்கிற வேலையை மட்டும் கவனிக்கணும். இங்க ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. எல்லாரும் சாப்பிட்டு தான் இருக்காங்களா? சரி, நம்மளும் ஒரு பக்கம் டெலிவரி கொடுப்போங்க. சரி, டெலிவரி பாருங்க, சர்வ் பண்ணுவோம். நாங்க சாப்பிடுங்க. இவன் கொஞ்சம் ஸ்லோ. நான் எவ்வளவு வேகமா ஓடி ஓடி பண்றேன், ஆனா அவன் பாருங்க ஸ்லோவா வருவான், ஸ்லோவா எடுத்துப்போம். அது பாருங்க, பாத்தீங்களா எப்படி ஆடி அசைஞ்சு வரான் பாருங்க. அது பாருங்க, ஆடி அசைஞ்சு வரானா எடுத்துப்பான், ஆடி அசைஞ்சு போவான். இது பாருங்க, நான் எவ்வளவு ஸ்பீடா போறேன், அவன் எவ்வளவு ஸ்பீடா போறான் பாருங்க. அதாங்க நம்ம கடையில நம்ம அளவுக்கு எவனும் வேலை செய்ய மாட்டான், என்னதான் நீங்க வேலைக்கு ஆள் போட்டாலும் சரி. ஓகே, எடுத்துக்கோ. ரைட்டு, எப்படி போறான் பாருங்க. ஸ்லோவா போயிட்டு இருக்காங்க வேணும்ட்டு. அடுத்து இந்த மேலத்துக்கு தந்துடலாமா? ஓகே ஓகேங்க, காசு கிடைச்சிருச்சா? எடுத்துக்கலாம். இங்க காசு இருக்கா? $10. எங்க டெவலப்மெண்ட் பண்ணலாங்க, நம்ம டெவலப்மெண்ட் பண்ணலாம். இங்க வால் 10 தானே, போட்டு விடு. இங்க வாழை போட்டு வச்சுங்க, சூப்பரா இருக்கா? ஓகே. வேற என்ன டெவலப்மெண்ட்லாம் பண்ண வேண்டியிருக்கு? வேற என்ன டெவலப்மெண்ட்? இங்க $100 தேவைப்படுதா இந்த வால் போடுறதுக்கு? சரிங்க, அடுத்து அதை பண்ணி விட்டுறலாம். சரியா? இவனுங்க என்ன வேலை பார்க்க மாட்டாங்க? ஓஹோ, அங்க பீட்சா மொத்தமா சேர்ந்துருச்சு, அதனால அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க. இருங்க, இங்க தந்து முடிட்டு காசு $60 இருக்கா? ஐயோ, $60 இருக்குங்க. இருங்க, எடுத்துக்கலாம். இங்க எவ்வளவு காசு இருக்கு? $40 எடுத்துக்கோ. இங்க $60. பரவாயில்லப்பா, சூப்பருங்க. இப்ப இங்க 100, இங்க ஒரு வாழை போட்டலாமா? அவ்வளவுதாங்க, சூப்பரா வச்சு பாருங்க கடை. இங்க பிரெஞ்சு ஃப்ரைஸ் $50. ஐயோ, பிரெஞ்சு ஃப்ரைஸ் தெரிஞ்சதுன்னா போட்டுப்பனே. எங்க நம்ம பீஸாவே போட்டுட்டு இருக்கோம்ல, பிரெஞ்சு ஃப்ரைஸையும் ஆரம்பிச்சு விட்டுலாங்க, என்ன சொல்றீங்க? அதுக்கப்புறம் பிரெஞ்சு ஃப்ரைஸும் நம்ம கிட்ட கேட்பாங்க சரி கஸ்டமர்ஸ். ஓகேவா? இருங்க, இதை காசு எடுத்துப்போம். காசு இங்க கொஞ்சம் காசு எடுத்து பாருங்க, எடுத்துப்போம். பிரெஞ்சு ஃப்ரைஸை போட்டு விட்டுருவோம். இருங்க, பிரெஞ்சு ஃப்ரைஸ்க்கான மிஷினை வாங்கி போட்டு விட்டுருலாம். எங்க இதுக்கப்புறம் நம்மளோட கடையில பிரெஞ்சு ஃப்ரைஸ் தான் கிடைக்கும். என்ன கொடுங்க, நம்ம தான் அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணணும், ஆள் போடுற வரைக்கும். இது பாருங்க, நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க ஒவ்வொன்னா. அடுத்து முதல்ல வந்து உரிச்சிட்டேன், அதுக்கப்புறம் நறுக்கிறேன், அதுக்கப்புறம் போட்டு நான் வறுக்கணும். இது பாருங்க, ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் பாருங்க. இதுக்கப்புறம் இதையும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க கஸ்டமர்ஸ், வந்து எனக்கு பிரெஞ்சு ஃப்ரைஸ் தாங்கன்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. பேக் பண்ணணும். இது பாருங்க, பிரெஞ்சு ஃப்ரைஸ் வைப்பாங்கல்ல பொதுவா, அந்த மாதிரி பேக் பண்ணிட்டு பாருங்க. இதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் இதையும் கேட்பாங்க, நம்ம இதையும் தரணும். இப்படி காசை அப்படியே சேர்த்துக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம காசை சேர்த்து இந்த ஹோட்டல்ல நிறைய டிஷ்ஷை வர வச்சிடணும். இப்ப பீஸா பிரெஞ்சு ஃப்ரைஸ் தானே இருக்கு. இங்க முதல்ல வந்து சவர போடணும், கடையை முதல்ல கம்ப்ளீட் பண்ணணும். பாருங்க, இப்ப கடை பாருங்க க்ளோஸே இல்லாம ஒரு மாதிரி ஓப்பன்ல இருக்கு பாருங்க. திடீர்னு மழை பெஞ்சா என்ன ஆகுது? நம்ம இது எல்லாத்தையும் சரி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நிறைய டிஷ்ஷை போடணுங்க. இப்ப இவனை மாதிரி ஒரு வெயிட்டர் போட்டிருப்பாங்க, இவன மாதிரி நிறைய வெயிட்டர்ஸை நம்ம போட்டு இந்த இடத்த செம்ம பெருசாக்கணும். அதுதான் கேம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கும். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் லைக் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். இப்படிக்கு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.